ஹலோ எவ்ரிவன், நான் நிதிஷ். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி நான் சொல்ல போகிறேன்னா, யூரோப்பியன் யூனியனில் இருக்க ஒரு முக்கியமான நாட்டில் மிகப்பெரிய வேலை வாய்ப்பு, அதுவும் மெயினாக நம்ம இந்தியன்ஸுக்கு கிடச்சிருக்கு. அது என்னென்ன வேலை, அது என்ன நாடு, அதை எப்படி அப்ளை பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அது எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா ரொமேனியா. நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது ஒரு பால்கன் கண்ட்ரி, யூவில் இருக்குது, யூரோப்பியன் யூனியனில் இருக்குது இந்த கண்ட்ரி. இது எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரி. அது பார்டர் வந்து மோல்டோவா, உக்ரைன் இந்த இடத்துல இருக்குது. ஆனால் அங்கே வந்து வார் எதுவுமே கிடையாது. நல்ல பீஸ்ஃபுல்லான கண்ட்ரி, நல்ல மக்கள். ஓகே, என்ன மாதிரியான வேலைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா செமி ஸ்கில்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஸ்கில்டு லேபர். இது மாதிரி எல்லா வேலைவாய்ப்பும் அங்கே இருக்குது. ஆக்சுவலாக எப்படி சொல்ல போனால், ஒரு ஃபுட் டெலிவரி ஜாப்லேருந்து ஐடி ப்ரொஃபஷனல் வரைக்கும் எல்லாத்துக்குமே அங்கே வந்து இப்போ வேலைவாய்ப்பு இருக்குது. அதுவும் மெயினாக இந்தியன்ஸுக்கு இருக்குது. இந்தியாவும் ரொமேனியாவும் ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி இயர்லி 30,000 இந்தியன்ஸை வந்து ரொமேனியாவில் வந்து ஹையர் பண்ண போகிறாங்க. ஸோ அது எந்தெந்த மாதிரியான வேலை அதை உங்களுக்கு சொன்னேன். ஐடி ஃபீல்ட்லேருந்து நீங்கள் ஃபுட் டெலிவரி அது மாதிரி எல்லா வேலைக்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மெயினாக இந்தியன்ஸ் வந்து கூப்பிட்றாங்க. ஸோ ரொமேனியா உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, ஒரு ஆவரேஜான கண்ட்ரி தான் ஒரு மற்ற யூரோப்பியன் யூனியனில் இருக்க கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இது வந்து ஒரு கேட்வே ஆஃப் யூரோப்புன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ரொமேனியாவில் போய் ஒரு 1 இயர் 2 இயர் வேலை செஞ்சுட்டு அந்த EU ப்ளூ கார்டெல்லாம் வாங்கிட்டீங்கன்னா, அடுத்து உங்களோட ஸ்கில்லோ இல்லை உங்களோட டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜெர்மன், ஃப்ரான்ஸ், இத்தாலி போன்ற நாடுகளில் போய் உள்ளே போய் வேலை எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல கேட்வே ஃபார் யூரோப்னு சொல்லலாம். ஓகே, அந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா ரொமேனியாவை பற்றி சொல்லணுன்னா, அது ஆக்சுவலாக ஒரு அக்ரிகல்ச்சர் பேஸ்டு கண்ட்ரி. அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் வேறு என்ன வேலை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்ரி ஒர்க் நிறையா இருக்குது. அந்த CMC ஒர்க், அதுக்கப்புறம் வேர் ஹவுஸில் வேலை இருக்குது, லாஜிஸ்டிக்ஸில் வேலை இருக்குது, அப்புறம் சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடான வேலை உங்களுக்கு. நீங்கள் ஒரு மேசனாக இருக்கீங்க, கார்பென்ட்ரி, ப்ளம்மர், AC மெக்கானிக், அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஐடி ப்ரொஃபஷனல், ஐடியில் உங்களுக்கு நல்ல ஜாப் உங்களுக்கு இங்கே இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரொமேனியா போங்க, ஒரு 2-3 இயர்ஸ் வேலை செய்யுங்க. அடுத்து ஜெர்மனுக்கு ஸ்விட்ச் ஆனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. ஓகே காய்ஸ், இதுதான் இப்போதைக்கு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் ரொமேனியா பற்றி ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்ற வேறு கண்ட்ரி ஏதாச்சும் இருந்தாலும் நான் சொல்கிறேன். மெயினாக யூரோப் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். யூரோப் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸுக்கு செம்மையான ஒரு பிளேஸ்னால் யூரோப் தான். யூரோப்பில் நீங்கள் எந்த கண்ட்ரி போனாலும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.